புதுச்சேரியில் பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அது எப்போது அமலாகும் என்ற விரிவான தகவல் தற்போது கிடைத்திருக்கின்றன. அது இன்று அமல்படுத்தப்பட வாய்ப்பில்லை என்றும் அமலாவதற்கு இன்னும் 1 மாதம் ஆகும் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் இளமுதன், விவரம் என்ன? புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கான கட்டணத்தை அரசு அறிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரை இப்போ பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை போக்குவரத்து துறை வெளியிட்டிருக்கிறது. இருப்பினும் இது தொடர்பான அரசு இதழ் இன்னும் வெளியிடாத காரணத்தினால் இந்த கட்டண உயர்வு இன்னும் அமலுக்கு வரவில்லை. ஏனென்றால் அரசு இதழில் வெளியிடப்பட்டு அந்தந்த நிறுவனம், அதாவது தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களிலிருந்து எவ்வளவு ரூபாய் உயர்த்தப்படுகிறது, அதாவது கடலூருக்கு எவ்வளவு ரூபாய், விழுப்புரத்துக்கு எவ்வளவு ரூபாய் என்று கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அது அந்தந்த பேருந்தில் ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகுதான் இது அமலுக்கு வர வேண்டும். இல்லை என்றால் பொதுமக்களிடம் 5 ரூபாய் 10 ரூபாய் கூடுதலாக வசூலித்தால் இது சண்டை வரும் என்று தனியார் ஓட்டுநர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல பேருந்து உரிமையாளர் சங்கத்திடம் நம்ம கேட்டபொழுது இதற்கான கட்டண உயர்வுக்கு அரசு இதழில் வெளியிட்டால் மட்டுமே நாங்கள் வெளியிட முடியும், அதன் பிறகு எங்களால் வெளியிட முடியாது. அதனால் பொதுமக்களுக்கும் பேருந்து உரிமையாளருக்கும் ஓட்டுநர்களுக்கும் சண்டை வரும் காரணத்தினால இந்த கட்டண உயர்வு தற்பொழுது அறிவிக்கப்படாது. அரசு இதழில் எப்பொழுது வெளியிடப்படுகிறதோ அதனைத் தொடர்ந்து 1 வார காலத்துக்கு பிறகுதான் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என்று கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு பிறகுதான் அரசு அறிவித்த இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என்று தெரிகிறது. தேவா, தகவலுக்கு நன்றி இளமுதன்.